குற்ற வழக்கில் கைதாகி 30 நாள் சிறையில் இருந்தாலே பிரதமர், மாநில முதல்வர்கள், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உட்பட 3 சட்ட மசோதாக்கள் மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டன. பாஜக அல்லாத மாநிலங்களை குறிவைத்து இந்த மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் சட்ட மசோதா நகல்களை கிழித்தெறிந்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: இந்திய அரசியலமைப்பிற்கு வேட்டு வைக்கும் மசோதாவிற்கு எதிராக ஜனநாயக அமைப்புகள் ஒன்று திரள வேண்டும். இந்தியாவின் ஜனநாயகத்தை அளிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகளை முடக்கும் வகையிலும் அரசியலமைப்பின் 130வது சட்ட மசோதா, யூனியன் பிரதேசங்களின் திருத்த மசோதா 2025 மற்றும் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு திருத்த மசோதா 2025 ஆகிய 3 மசோதாக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா 20/8/2025 அன்று தாக்கல் செய்தார். உள்நோக்கம் கொண்ட 130வது சட்ட திருத்த மசோதா ஆனது பதவியில் இருக்கும் போது தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு 5 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை பெறும் வகையிலான குற்றத்தை புரிந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி அவ்வாறு காவலில் வைக்கப்பட்ட 31வது நாளுக்குள் பிரதமரால் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்படும் ஆலோசனையின் பேரில் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்று கூறுகிறது. 31வது நாட்களுக்குள் குடியரசுத் தலைவரும் பிரதமர் ஆலோசனை வழங்கவில்லை என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் தானாகவே பதவியை இழப்பார் எனவும் அப்பிரிவு தெரிவிக்கிறது. இது அரசியல் பழிவாங்கும் உள்நோக்கத்துடனும் இயற்கை நீதிக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறி அம்மசோதா நகல்களை எதிர்க்கட்சிகள் மக்களவையில் கிழித்து வீசியுள்ளனர். இதையடுத்து அரசியலமைப்பின் 130வது சட்டத்திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்களையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்ப உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். இயற்கைக்கு மாறான பாசிச போக்குடன் தாக்கல் செய்ய முயன்ற அம்மசோதாக்கள் மூலம் பிரதமரும் பதவி இழப்பார் என்று கூறப்பட்டிருந்தாலும் அது நாட்டு மக்களையும் எதிர்க்கட்சிகளையும் ஏமாற்றும் தந்திரமே ஆகும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டாக வேண்டும் என்பது அவசியமில்லை. குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டாலும் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யலாம் என்பதாகும். மேலும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர்கள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரங்களையும் வழங்கும் வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் ஆயுதம் ஒன்றிய பாஜக அரசானது ஏற்கனவே பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வு அமைப்பு உள்ளிட்ட முகமைகளை ஏவிவிட்டு எதிர்க்கட்சிகளையும் எதிர்க்கட்சி ஆளும் மாநில முதல்வர்களையும் முடக்கிக் கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள சட்ட நடைமுறைகளை தவிர்ப்பதற்காக பாஜக அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத போக்குகளையே காட்டுகிறது. கடந்த காலங்களிலும் பல சமயங்களில் நீதித்துறை விசாரணையை தவிர்ப்பதற்காக இது போன்ற சட்ட முடிவுகளை கொண்டுவர பாஜக முயற்சிகளை செய்துள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் நவீன பாசிச போக்குகளை கருத்தில் கொண்டால் இந்த சட்ட முன்முடிவுகள் எதிர்க்கட்சிகளில் ஆளும் மாநில அரசுகளை குறிவைப்பதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படும் என்பது தெளிவாகும். எனவே ஒருவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறும் வரை அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுகளின் கீழ் 30 நாட்கள் சிறையில் இருந்தாலே பதவி பறிபோகும் என்பது ஒன்றிய அரசின் சர்வாதிகார போக்கை காட்டுகிறது. மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு உண்மையான நோக்கங்களை மறைப்பதற்காகவே இந்த சட்ட முன்முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறது. எனவே நாட்டு மக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் எதிரான அந்த மசோதா ஜனநாயகத்தில் பேராபத்தை ஏற்படுத்தும். ஆக ஒன்றிய அரசின் இந்த மசோதாவை திரும்ப பெற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஜனநாயக அமைப்புகளும் ஒன்று திரள வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது.